புதிய பாதை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க யாரெல்லாம் இந்த ரோட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இந்த ரோட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் யாரெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு எஸ்பாஸ் ஒர்க் பெர்மிட்டில் வர்றவங்க நம்மளுடைய இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உபி ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எஸ்பாஸ் ஒர்க் பெர்மிட்டில் உள்ளவங்க கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிளாஸ் 3C அல்லது கிளாஸ் 3CA லைசன்ஸ் கொடுப்பாங்க. இந்த லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸ் 4 அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவசியம் ரோட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணணும். நீங்க இ பாஸ்ல சிங்கப்பூர் உங்களுடைய இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாஸ் 3 லைசன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க ரோட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்க கிளாஸ் 4 அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்க கம்பெனில சொல்லி உங்க கம்பெனி மூலமா டிராஃபிக் போலீஸுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கலாம். அதாவது சப்போர்ட்டிங் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, அண்ணா நான் இ பாஸ்ல இருக்கேன், நான் கிளாஸ் 3 லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டேன், நான் ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு கிடையாது. இ பாஸ்ல உள்ளவங்க லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் 3 லைசன்ஸ் வந்துடும். நீங்கள் ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை அட்டன் பண்ண தேவை கிடையாது. ஒர்க் பெர்மிட்டு எஸ்பாஸில் உள்ளவங்க மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் 3C கிளாஸ் 3CA லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். கிளாஸ் 4 நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரூல்ஸ் செப்டம்பர் 15, 2025க்கு அப்புறம் யாரெல்லாம் கிளாஸ் 3C லைசன்ஸ் வச்சுருக்காங்களோ, அதாவது இந்தியா லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணி கிளாஸ் 3C கிளாஸ் 3A வச்சுருக்க ஒர்க் பெர்மிட் ஹோல்டர் எஸ்பாஸ் அவங்களுக்கு தான் இது பொருந்தும். செப்டம்பர் 15, 2025க்கு முன்னாடி கன்வெர்ட் பண்ணவங்களுக்கு, அதாவது கிளாஸ் 4 அப்ளை பண்ணவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்கள இந்த ரூல்ஸ் பாதிக்காது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட் எங்கே நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். உட்லண்ட்ஸ் டிரைவிங் சென்டரில் மட்டும்தான், அதாவது SSDCயில் மட்டும்தான் நீங்கள் ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்ளை பண்ண முடியும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இதில் ரெண்டாவது பாயிண்ட் இந்த ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் 13க்கு அப்புறம் 2026, அதாவது இந்த வருஷம் நீங்கள் ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வெள்ளி சார்ஜ் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி மார்ச் 13, 2027, அதாவது அடுத்த வருஷம் நீங்கள் ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வெள்ளி சார்ஜ் பண்ணுவாங்க. அதே இது மார்ச் 13, 2028வது வருஷம் நீங்கள் ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 வெள்ளி சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்க அப்ளை பண்றதுக்கு மட்டும்தான் இந்த 50 வெள்ளி. அதாவது நீங்க டெஸ்ட்டுக்கு கார் வாடகைக்கு எடுக்கும்போது அந்த வாடகை அமௌண்ட் டிரைவிங் ஸ்கூல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 40 வெள்ளி, 45 வெள்ளி, 50 வெள்ளி பிளஸ் இந்த கார் வாடகை அமௌண்ட், இது எல்லாம் டோட்டலாக போட்டு தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிளாஸ் 3C லைசன்ஸ் அல்லது கிளாஸ் 3CA லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும். ஒரு வருஷத்துக்கு சிங்கப்பூரில் நீங்கள் வாகனம் ஓட்ட முடியாது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் மூணாவது பாயிண்ட் இந்த ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் அவங்களுக்கு ஓட்டி காமிக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வெஹிக்கிள் கண்ட்ரோல், அதாவது வாகனத்தை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எப்படி நிறுத்துவீங்க, எப்படி நகர்த்துவீங்க, எப்படி கரெக்டான நேரத்தில் நீங்கள் திருப்புவீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான உள்ள கோர்ஸ். எஸ் கிராங்க், எல் கிராங்க் எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி கோர்ஸுகளை உங்களை பண்ண சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ரெண்டாவது பாயிண்ட் சேஃப்டி செக், அதாவது கண்ணாடியை நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க, பிளைன் ஸ்பாட்டெல்லாம் எப்படி நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னு
உங்களை இன்ஸ்பெக்டர் வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரியான இடத்துல வந்து கரெக்டாக நின்று போகணும், பிளைண்ட் ஸ்பாட்டை செக் பண்ணணும், கண்ணாடியை சரி பண்ணணும், சரி பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி நிறைய செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து பெடஸ்ட்ரைன், அதாவது இந்த க்ரீன் மெயின் எரியும் போது லெஃப்டில் திரும்புறது வைக்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி கரெக்டாக பண்ணுறீங்க செய்றீங்கன்னு பார்ப்பாங்க. பெடஸ்ட்ரைனில் வந்து அதாவது வரிக்குதிரை கடப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துகளில் நடையர்களுக்கு நீங்கள் எப்படி வழி விடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இதில் 3வது பாயிண்ட் வந்து டிரைவிங் டெக்னிக். அதாவது நீங்கள் ஒரு ரோட்டில் எப்படி ஸ்பீட் லிமிட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் லேன் எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க, சிக்னலில் எப்படி கரெக்டாக உங்களுடைய வாகனத்தை நிப்பாட்டுறீங்க, டிராஃபிக் ஜங்ஷனில் எப்படி நீங்கள் வாகனத்தை செலுத்துறீங்க அப்படின்னு கரெக்டாக உங்களை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இதில் 4வது பாயிண்ட் வந்து டிராஃபிக் ரூல்ஸ். அதாவது நீங்கள் ரோட்டில் எப்படியெல்லாம் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் வாகனம் ஓட்டுறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து வழி விடுறீங்க, டிராஃபிக்கில் அதாவது ஹெவி டிராஃபிக்கில் வந்து மற்ற வாகனங்களுக்கு எப்படி இடையூறு இல்லாமல் நீங்கள் வந்து ஓட்டுறீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க விருப்பப்பட்டு ஏதாவது பார்க்கிங் கோர்ஸ் பண்ண சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4 விதமான டாப்பிக்கில் தான் அதிகபட்சமாக உங்களை வந்து பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓவராலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதாவது எஸ் கிராங், எல் கிராங் எப்படி போடுறது வைக்கிறது, எப்படி நம்ம பிளைண்ட் ஸ்பாட்டை செக் பண்ணுறது, எப்படி கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோ நிறையா போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் கிளாஸ் 4 அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கோர்ஸை நீங்கள் போய் பண்ணுங்கள். உங்கள் மேலே முதல்ல வந்து நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். ஐயோ ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்மளுடைய லைசன்ஸ் கேன்சல் ஆயிருமே அப்படின்னு பயந்துக்கிட்டு ஓட்டினாவே உங்களுக்கு வந்து தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக போங்க. நீங்கள் வந்து ஒரே தடவையில் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கிளாஸ் 3C லைசன்ஸ் வச்சுருக்காங்க, கிளாஸ் 4 அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியலை, ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. போயிட்டு வரேன்.